தான் நாளைக்கு போட்டு கிளிக்க போறாங்க. அதனால 49 வயசை அடியெடுத்து வைக்கும் அண்ணன் பிறந்த நாளுடைய இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய அன்பு அண்ணன் அவர் எப்பயுமே வந்து சுறுசுறுப்பான ஒரு எறும்பு மாதிரி இருப்பார். அப்படியே நான் பார்த்துருக்கேன். உதய சாரு அவர் திரைப்படத்தில் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ டைரக்டர் அந்த வேலையை கரெக்டாக அவர் வாங்கி அதை பொறுமையாக ரொம்ப அங்கே கட்டுப்படுவாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு தலைமை என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோ அந்த பொறுப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகா வாங்கி உள்வாங்கி மக்களை தயார் பண்ணி அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தனைவாதி அவர் கலைஞருடைய பேர் நல்லவா சாதாரண மனிதன் இல்லையாரு. நான் பார்த்த சினிமாவில் பார்த்த உதவி சாருக்கும் இன்னைக்கு அரசியலில் இறங்கி அரசியல் இறங்கி மக்களுக்கு பணி செய்ய வந்தோன்னா அவருடைய உருவம் அவருடைய பேச்சு எல்லாமே சினிமாவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கு. சினிமா பாணி அவர் முகத்தில் பார்க்கவே முடியாது. இப்ப அது மாமன்னனோட முடிஞ்சு இனிமேல் அவர் முகத்தில் சினிமா மொழியை பார்க்க முடியாது. அவருடைய பணி என்னன்னா உழைப்பு. எப்படி அண்ணன் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கு இப்படி கலைஞர் பேர் வச்சாங்க. அவர் பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதான், உழைப்பு. அந்த உழைப்புக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும், பின்னி எடுக்கும். அதனால மக்கள் பணி அழகாக சிறப்பாக செஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அவர் வந்து இன்னைக்கு அழகாக போயிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க ஐயா, கலைஞர் ஐயா எவ்வளோ பண்ணியிருக்காரு. என்னவோ ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே எல்லாம் பெண்களுக்குன்னு சொல்லிக்கிறேன், மகளிருக்கு சொல்லிக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்க பெண்களுக்கு பூரா சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம் பாருங்க, கலைஞர் ஐயா செஞ்ச வாழ்க்கை பாருங்க. அதுக்கு நான் அடிமை. நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் அவருக்கு நீங்கள் உண்மையிலே கட்டுப்படணும். என்ன வேலை பார்த்துருக்கா பாருங்க. ஒன்று தான் இப்போ நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர்